உருவம் சிங்கம். நாமக்கல்ல இருக்கக்கூடிய அவர் நரசிம்மரை வழிபடணும் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு சொல்லிட்டீங்க. நான் டெல்லியில் இருக்கேன் சார், நான் எந்த கோயிலுக்கு போகட்டும் கேட்பார்ல. அப்போது இது மாதிரி நம்ம பரிகாரம் அப்படின்றத வாழ்வியல் முறையில் ஒரு மனிதனுக்கு மனிதன் உதவக்கூடிய அமைப்பில் பரிகாரம் சொல்லணும். ஒரு மனிதனுக்கு உதவும் போது அந்த மனிதனுடைய எதிர்வினை எப்படி இருக்குது அதை இவங்களுடைய தோஷத்தை தீர்க்கணும். இதுதான் பரிகாரம், இப்படி தான் சொல்லணும். நான் திருச்செந்தூர் கோயில் போகிறேன், எனக்கு நல்லா இருக்கு, நீயும் போ. எதுக்கு அவன் போனாங்க? சம்மந்தமே இல்லாமல் நான் போனால் எனக்கு நல்லா இருக்கு, நீ போ அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகும்? அது பரிகாரம் அல்ல. அந்த ஜாதகருக்கு அந்த கிரக வினைகள் எந்த வினையை தருது, அந்த வினையை அவங்களுக்கு எடுத்து வெளியே தள்ளணுன்ற மாதிரி பரிகாரம் சொல்லணும். பொதுவாக சனி கெட்டவங்களுக்கோ அல்லது சனி கெடுதலான இடத்துல இருக்கிறவங்களுக்கு சனியினால் துன்பம் வருது அப்படின்னாலே நீங்கள் போகக்கூடிய கோயில் அப்படின்றது பழமையானது, தொன்மையானது, அந்த புராதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய காவியங்கள், அதாவது வரலாற்று காவியங்களை பதிகம் பாடிய கோவில்கள். கண்டிப்பாக ஒரு 300 வருஷத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. உங்களுக்கு வாரம் போகலாம் அல்லது மாதம் போகலாம். உங்களுக்கு கிடைச்ச நேரமெல்லாம் நீங்கள் போயிட்டு அந்த புராதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போயிட்டு நீங்கள் உட்காந்துட்டு வந்தீங்கன்னா, இல்லை பழைய கோட்டை இருக்குது சார், தாராளமாக போகலாம் சார். இங்கெல்லாம் சனியினுடைய ஆட்சி இருக்குது சார், அவனுடைய காரகமே, அவனுடைய குணங்களில் காரகம் நிறைய படிக்கிறோம் இல்லையா? 100 காரகம் 150 காரகம் படிக்கிறோம். இப்போ உத்தரகால மரத்துலாம் சனிக்கு பார்த்தோம்னா 99 100 போட்டிருக்கேன். குடை போட்டிருக்கு, எருமை போட்டிருக்கு, பழைய வயசானவங்க போட்டிருக்காங்க, செருப்பு, இதெல்லாமே சனிக்கு போட்டிருக்கக்கூடியது. தாமதமாக இருக்கக்கூடிய வயசானவங்க, மொண்டி முடம், கால் இல்லாதவங்க, காக்காயி, இது எல்லாம் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட 100 காரகத்துவம் போட்டிருக்கு. அதில் எந்த காரகத்துவத்தை நம்ம எந்த கிரகத்துக்கு எந்த பரிகாரத்துக்கு எடுத்து சேர்த்தணுன்றதை அங்கேயே சொல்லியிருக்கான். நம்ம புதுசாக போயிட்டு நீங்கள் பாண்டிச்சேரி திருநள்ளாறு போங்க, தேனி இந்த குச்சனூர் போங்க அப்படின்னு 2 மட்டும் சொல்லிட்டு இருந்தோம்னா பரிகாரம் அங்கே தான் இருக்கா? வேறு எங்கேயுமே கிடையாதான். இருக்கும் இடம் எல்லாமே பரிகார ஸ்தலம் தான் சார். அப்போது அந்த 300 வருஷத்துக்கு குறையாமல், குறைஞ்சபட்ச ஒரு 100 150 வருஷத்துக்கு குறையாமல், கட்டமைப்பு கலையாமல் இருக்கக்கூடிய கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் அங்கே சனி உட்காந்துருக்கான். உங்கள் கர்மாவை பூரா தீர்க்கணும்னு அங்கே தான் உட்காந்துருக்கான். அங்கே போங்க. முதல்ல முடிக்கிறதே அவன் மூஞ்சில் தான் சார் முடிப்பீங்க. கட்டடத்தை பார்த்தாலே கருங்கல், ப்ளூ மெட்டல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? கருங்கல் சனி, மர வேலை செய்கிறவன் சனி. அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. அப்போ இதெல்லாமே அந்த கருங்கல்லினால் ஆன கோவில்கள். இன்றைக்கெல்லாம் சுதை கோயில்